வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகம் பாடத்திலிருந்து வகுப்பு ஆஸ்டிக்டிக்ஸ், அதாவது வகுப்பு எலும்பு மீன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலும்பு மீன்களை ஆங்கிலத்தில் ஆஸ்டிக்டிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்டிக்டிக்ஸுங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஸோ கிரேக்கத்தில் ஆஸ்டியாஸ்னா எலும்புன்னும் இக்திஸ்னா மீனுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆஸ்டிக்டிக்ஸுங்கிறது எலும்பு மீன்களை குறிக்குது. ஸோ எலும்பு மீன்கள் நன்னீர் மற்றும் கடல் நீரில் வாழக்கூடியதாக இருக்குது. ஆழம் குறைந்த கடல் பகுதியில் இருந்து ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய கடல் வரைக்கும் இந்த எலும்பு மீன்கள் வாழுது. நன்னீர்லையும் எலும்பு மீன்கள் வாழுது. எலும்பு மீன்களை பொறுத்த வரைக்கும் பாய்க்ளோதேர்ம்ஸாக இருக்கிறாங்க. ஸோ பாய்க்ளோதேர்ம்ஸுங்கிறது உடல் வெப்பநிலையை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்ளும். சூழ்நிலையில் வெப்பம் குறைஞ்சதுன்னா தன்னோட உடல் வெப்பநிலையும் குறைத்து கொள்ளும். சூழ்நிலையில் வெப்பம் அதிகமாச்சுன்னா தன்னோட உடல் வெப்பநிலையை அதிகப்படுத்தி கொள்ளும். அப்போ சூழ்நிலைக்கேற்ப தனது உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய விலங்குகளாக இருக்குது. ஸோ இவங்களை நம்ம பாய்க்ளோதேர்மிக் அனிமல்ஸ்னு சொல்கிறோம். புற சட்டகத்தை பொறுத்த வரைக்கும் கேனாய்டு ஸ்கேல், சைக்ளாய்டு ஸ்கேல் மற்றும் டீனாய்டு ஸ்கேல் அப்படிங்கிற 3 வகையான செதில்களை கொண்ட தோல் இதில் காணப்படும். உடலை சுற்றி தோல் காணப்படும். தோலில் செதில்கள் காணப்படும். செதில்கள் 3 வகையில் காணப்படுது. கேனாய்டு, சைக்ளாய்டு, டீனாய்டு அப்படிங்கிற 3 வகையான ஸ்கேல்கள் இதோட உடலில் காணப்படும். இந்த 3 வகையான செதில்களும் அமைப்பின் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டு காணப்படுது. ஸோ அகசட்டகமாக எலும்பு காணப்படுது. ஸோ எலும்பு உடலுக்கு உறுதியையும் ஆதரவையும் தரக்கூடியதாக இருக்குது. செரிமான மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வாய் முன் முனையில் இருக்குது. ஸோ எலும்பு மீன்களை பொறுத்த வரைக்கும் வாய் முன்முனையில் காணப்படுது. அதுவே குருத்தெலும்பு மீன்களில் வாய் வயிற்றுப்புறத்தை நோக்கி காணப்படுது. ஸோ சுவாச மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 4 இணை செவில்கள் காணப்படுது. இதில் செவில் மூடிகள் உண்டு. எலும்பு மீன்களில் செவில் மூடிகள் இருக்கும். குருத்தெலும்பு மீன்களில் செவில் மூடிகள் காணப்படாது. செவில் மூடிகளை ஆங்கிலத்தில் ஓப்பர்குலம்னு சொல்கிறோம். ஸோ எலும்பு மீன்களில் காற்றுப்பை காணப்படும். ஸோ இந்த காற்றுப்பை குருத்தெலும்பு மீன்களில் காணப்படாது. ஸோ காற்றுப்பை இல்லாததுனால அவங்க தொடர்ந்து நீந்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நீந்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மூழ்கிடுவாங்க. இந்த காற்றுப்பை இவங்களுக்கு மிதவைத்தன்மையை தருது. காற்றுப்பை குருத்தெலும்பு மீன்களில் இருக்கும். குருத்தெலும்பு மீன்களுக்கு மிதவைத்தன்மையை அளிக்கக்கூடியதாக இந்த காற்றுப்பை இருக்குது. அதனால் இவங்க தொடர்ந்து நீந்த வேண்டிய அவசியம் இல்லை. இரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதயம், இரத்த குழாய், ரத்தம் காணப்படுது. ஸோ இதயம் 2 அறைகளை உடையது. மேலே இருக்கக்கூடிய அறைக்கு பேர் ஆரிக்கல், கீழே இருக்கக்கூடிய அறைக்கு பேர் வென்ட்ரிக்கல். மேலே ஒரு அறை, கீழே ஒரு அறை இருக்குது. ஒரு ஆரிக்கல், ஒரு வென்ட்ரிக்கல் இருக்குது. இரத்த குழாய் முழுமையாக இருக்குது. இரத்த குழாயின் உள்ளாக ரத்தம் பாய்ந்து செல்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை மூடிய இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்கிறோம். ஸோ குருத்தெலும்பு மீன்களோட வளர்ச்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய கழிவு நீக்க பொருள் அமோனியா. இந்த அமோனியா உடற்பரப்பு வழியாகவே பெரும்பாலும் ஊடுருவி கடல் நீரில் கலந்து விடுகிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மீசோநெஃப்ரிக் சிறுநீரகமானது அமோனியாவை வெளியேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கிடையாது. ஸோ நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக பக்கக்கோட்டு உணர்வு உறுப்பு மண்டலம் காணப்படுது. இந்த பக்கக்கோட்டு உணர்வு உறுப்பு மண்டலம் கடலில் ஆழத்தை கண்டறிவதற்கு மீன்களுக்கு உதவுகிறது. கண்கள் உண்டு. கண்களில் நிக்டிடேட்டிங் மெம்பரேன் காணப்படும். நிக்டிடேட்டிங் மெம்பரேன் கண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக உள்ளது. ஸோ காது இல்லை. ஆண் பெண் தனித்தனியாக இருக்கும். ஆணின செல்லையும் பெண்ணின செல்லையும் நீரில் வெளியிடும். நீரில் ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து கருமுட்டை தோன்றும். அப்போ கருவுறுதல் நிகழ்வு உடலுக்கு வெளிப்புறத்தில் நீரில் நடைபெறதுனால இந்த வகையான கருவுறுதலை வெளிக்கருவுறுதல்னு சொல்கிறோம். ஸோ கருமுட்டையிலிருந்து இளம் உயிரி வெளிவரும். ஸோ ஆணின செல் பெண்ணின செல் இணையக்கூடிய நிகழ்வானது நீரில் நடைபெறதுனால இந்த வகையான கருவுறுதலை நம்ம புறக்கருவுறுதல்னு சொல்கிறோம். எலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸோசீட்டஸ் பறக்கும் மீன்கள், ஹிப்போகாம்பஸ் கடல் குதிரை, லேபியோ ரோகு, கட்லா கட்லா, எக்கினிஸ் உறிஞ்சி மீன், ட்ரோஃபில்லம் தேவதை மீன். என்ன மாணவர்களே, குருத்தெலும்பு மீன்களை பற்றி பார்த்தோம். வாங்க அதை சார்ந்த சில வினாக்களும் விடைகளும் அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். ஸோ முதல் வினா, எலும்பு மீன்களின் தோல் எந்தெந்த வகை செதில்களால் மூடப்பட்டிருக்கும்? ஸோ முதல் ஆப்ஷன் சைக்ளாய்டு மற்றும் கானாய்டு மட்டுமே. ரெண்டாவது கானாய்டு மற்றும் டீனாய்டு மட்டுமே. மூன்றாவது சைக்ளாய்டு, கானாய்டு மற்றும் டீனாய்டு. நான்காவது எந்த செதில்களும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எலும்பு மீன்களில் எந்தெந்த செதில்கள் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எலும்பு மீன்களில் சைக்ளாய்டு இருக்கும், கானாய்டு இருக்கும், டீனாய்டு இருக்கும்.
ஸோ என்ன செதில் மட்டும் இருக்காதுன்னா பிளக்காய்டு செதில் மட்டும் இருக்காது. ஸோ பிளக்காய்டு செதில் குருத்தெலும்பு மீன்களில் காணப்படும். எலும்பு மீன்களில் சைக்ளாய்டு, கானாய்டு மற்றும் டீனாய்டு செதில்கள் காணப்படும். ஸோ அதை பொறுத்து சரியான விடையை நம்ம சி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ எலும்பு மீன்களின் தோல் எந்தெந்த வகை செதில்களால் மூடப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆப்ஷன் சி சைக்ளாய்டு, கானாய்டு மற்றும் டீனாய்டுங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். எலும்பு மீன்களின் இரத்த ஓட்ட அமைப்பின் முக்கிய பாகங்கள் என்னென்ன? ஸோ ஃபஸ்ட்டு இரு இதயங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலும்பு மீன்களில் 2 இதயம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஸோ இரு இதயம்ங்கிறது தவறாக இருக்குது. மூடப்பட்ட இரத்த குழாய்கள்ங்கிறது சரியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து ஆப்ஷன் ஏ வந்து தவறு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது ஒரு இதயம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ திறந்த இரத்த குழாய்னு சொல்கிறாங்க. ஸோ திறந்த இரத்த குழாய் கிடையாது. ஸோ திறந்த இரத்த குழாயாக இருந்தால் அவங்க திறந்த இரத்த ஓட்ட மண்டலமாக கொண்டிருப்பாங்க. ஸோ இங்கே திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் கிடையாது, மூடிய இரத்த ஓட்ட மண்டலம். அப்போ மூடப்பட்ட இரத்த குழாய்கள் தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்து ஸோ இந்த ஆப்ஷனும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது 2 இதயங்கள் மற்றும் திறந்த இரத்த குழாயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இதயம்ங்கிறது தவறாக இருக்குது. ஒரு இதயம் தான் இருக்கும், 2 அறைகளை கொண்டு காணப்படும். ஸோ அடுத்தது திறந்த இரத்த குழாய்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் தவறாக இருக்குது. திறந்த இரத்த குழாய் கிடையாது, மூடிய இரத்த குழாய் காணப்படும். ஸோ அதை பொறுத்து இந்த விடையும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு இதயம்ங்கிறது சரியாக இருக்குது. ஸோ மூடப்பட்ட இரத்த குழாய் காணப்படும், இதுவும் சரியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து ஒரு இதயம் மற்றும் மூடப்பட்ட இரத்த குழாய்ங்கிற இந்த டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். எலும்பு மீன்களின் இரத்த ஓட்ட அமைப்பின் முக்கிய பாகங்கள் ஒரு இதயம் மற்றும் மூடப்பட்ட இரத்த குழாய்கள்ங்கிறது சரியாக இருக்குது. வாங்க அடுத்த வினாவை பார்க்கலாம். ஸோ 3வது வினா, எலும்பு மீன்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் யாவை? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுறா. சுறாங்கிறது எலும்பு மீனான்னு பார்த்தா கிடையாது, சுறாங்கிறது குருத்தெலும்பு மீன். ஸோ அடுத்தது நாஜாங்கிறது நல்ல பாம்பு. ஸோ பாம்புங்கிறது ஊர்வன இனத்தை சார்ந்தது, அதுவும் எலும்பு மீன் கிடையாது. ஸோ அடுத்தது சீல்ங்கிறது எலும்பு மீன் கிடையாது, சீல்ங்கிறது பாலூட்டி வகை சார்ந்த விலங்கு. ஸோ இதை பொறுத்து ஆப்ஷன் ஏ தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது எலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸோசீட்டஸ் இருக்குது. எக்ஸோசீட்டஸ்ங்கிறது பறக்கும் மீன்ங்கிறது வந்து எலும்பு மீன். ஸோ ரெண்டாவது ஹிப்போகாம்பஸ்ங்கிறது கடல் குதிரையும் கூட எலும்பு மீன். ஸோ அடுத்தது லேபியோங்கிறது ரோகுங்கிறதும் எலும்பு மீன். ஸோ இதை பொறுத்து இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ வாங்க மற்ற 2 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நட்சத்திர மீன். ஸோ நட்சத்திர மீன்கிறது ஒரு மீன் கிடையாது, நட்சத்திர மீன்கிறது ஒரு முட்டோலி வகையை சார்ந்த ஒரு விலங்கு. ஸோ அது தவறாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வெள்ளி மீன்கிறது ஒரு பூச்சி. ஸோ புத்தகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய புத்தக பூச்சின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் ஆர்த்ரோபோடா தொகுதியில் வரக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ அதுவும் எலும்பு மீன் கிடையாது. ஸோ அடுத்தது தங்க மீன். ஸோ தங்க மீன்கிறது கோல்டன் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஸோ கோல்டன் ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலும்பு மீன். ஸோ அப்போ 3ல் 2 தவறாக இருக்குது, 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து இந்த ஆன்சரையும் நம்ம தவறாக கருதலாம். ஸோ அடுத்தது ஜெல்லிஃபிஷ்ங்கிறது ஒரு ஃபிஷ் கிடையாது. ஸோ அது வந்து டீனோஃபோராவில் வரக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ இது வந்து எலும்பு மீன் கிடையாது. ஸோ அடுத்தது பறக்கும் மீன். ஸோ பறக்கும் மீன்கிறது எக்ஸோசைட்டஸ்ங்கிறது ஒரு எலும்பு மீன் தான். ஸோ அடுத்தது தேவதை மீன்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலும்பு மீன் தான். ஸோ இதை பொறுத்து நமக்கு ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் நம்ம தவறாக கருதலாம். ஸோ அப்போ எலும்பு மீன்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் யாவைங்கிறதுல எக்ஸோசைட்டஸ், ஹிப்போகாம்பஸ், லேபியா அப்படிங்கிற ஆன்சரை நம்ம சரியாக குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ எலும்பு மீன்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் யாவை அப்படிங்கிற வினாக்கு எக்ஸோசைட்டஸ், ஹிப்போகாம்பஸ், லேபியாங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் குருத்தெலும்பு மீன்களை பற்றியும் அதை சார்ந்த சில வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பற்றியும் பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.